அது அடிக்கடி இடுப்பு வலி வரதுக்கான காரணத்தையும் அதுக்கான தீர்வை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இடுப்பு வலிங்கிறது நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை தான். இடுப்பு வலி வந்தால் சரியாக எழுந்து நிற்கவோ இல்லை உட்காரவோ ரொம்பவும் சிரமமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த காலத்தில் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு கூட இடுப்பு வலியால் அவதிப்படுறாங்கன்னே சொல்லலாம். இடுப்பு வலி வந்தாலே பொதுவாக மாத்திரை இல்லை தைலத்தை பயன்படுத்தி வலியை குறைச்சிக்குவோம். சரி, இப்போ இந்த பதிவில் இடுப்பு வலி வருது எதுக்காக, இடுப்பு வலி வந்தால் அதுலேருந்து எப்படி விடுபடணுன்ற பற்றியும் பார்க்கலாம். அதிகப்படியான வேலையில் ஈடுபட்டோம்னா மூட்டுகளோட குருத்தெலும்பு பாதிப்படையும். இதனால் இடுப்பு வலி வரும். வயது மூப்பின் காரணமாகவும் இடுப்பு வலி வரும். சில பேருக்கு எழும்போதும் உட்காரும்போது இடுப்பு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இடுப்பை சுற்றி இருக்க அமைப்புகளில் வலி இருக்கிறது. ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்தாலோ அல்லது நடந்தாலோ கூட இடுப்பு வலி வரும். காலில் இருக்கிற பெரிய எலும்பு மூட்டோட சரியாக இணையாமல் இருந்தாலும் இந்த இடுப்பு வலி வரும். ரொம்ப நேரம் உட்காந்து அதிக நேரம் வேலை செய்யும் போதும் இடுப்பில் அதிக அழுத்தம் ஏற்படும். இதனால் இடுப்பு வலி வரும். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க சரியாக உட்காரவோ எந்திரிக்கவோ ரொம்ப சிரமப்படுவாங்கன்றதே உண்மை. இடுப்பு வலி வரக்கூடாதுன்னு நினச்சா தினமும் ஏதாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்க. உதாரணமாக வாக்கிங், ஓடுதல், சைக்கிள் ஓட்டுறதுன்னு பயிற்சிகளை செய்யலாம். வயிறு மற்றும் முதுகுப்புற தசைகளை வலுவாக வச்சுருந்தோம்னா இடுப்பு வலி வராமல் இருக்கும். முதுகை பின்புறமாக வளைச்சி உடற்பயிற்சி செஞ்சாலும் இடுப்பு வலி வராமல் தடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உடல் எடையை சரியான அளவில் வச்சுருந்தாலும் இடுப்பு வலி வராது. இதுக்கப்புறம் வீட்டு வைத்தியத்தை பற்றி பார்க்கலாம். வலி இருக்க இடத்துல குளிர்ந்த அல்லது சூடான நீர் கொண்டு ஒத்தடம் கொடுத்து வந்தாலும் வீக்கம் குறையும். தசைகளை தளர்த்தும். சூடான தண்ணியில் குளித்தாலும் தசைகளை தளர்த்த உதவும். கால்களை உயர்ந்த நிலையில் வச்சுக்கிட்டு ஓய்வெடுத்தோம்னா இடுப்புக்கு இரத்த ஓட்டம் ஊக்குவிக்கப்படும். இதனால் வலி குறையும். மென்மையான நீச்சி அல்லது லேசான உடற்பயிற்சி செஞ்சாலே தசைகள் தளர்ந்தும் வலியை போக்கும் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். வலி ரொம்பவும் அதிகமாக இருந்தால் உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும் என்பது கட்டாயம். ஏன்னா இடுப்பு வலிங்கிறது சில சமயங்களில் தீவிர உடல்நலை பிரச்சனையின் அறிகுறியாக கூட இருக்கலாம். வீட்டு வைத்தியங்கள் பின்பற்றியும் பலனளிக்கவில்லை என்றால் உடனே மருத்துவரை சந்தித்து அதற்குரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.